நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 147 அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை அவர்களை பலப்படுத்துகிறார். இந்த வசனம் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் நன்றாய் அறிந்திருக்க வேண்டிய தேவனுடைய செயல்களை நமக்கு காண்பிக்கிறது. நாம் இன்று பார்க்கிற புல் இருக்கிறது தெரியுமா? அதை பார்க்கும்போது நம்ம நினைக்கிறோம் இது ஒரு சாதாரண புல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த சாதாரண புல் அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த காரியம், அந்த ஒரு கர்த்தரின் கிரியை இந்த பூமியில் உள்ள மலைகளில் முளைக்க வேண்டுமானால் அது சாதாரண முளைக்கல. கர்த்தர் அதற்கென சில காரியங்களை செய்கிறார். அதுதான் அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்துகிறார். அப்படி மேகங்களால் மூடப்பட்டு அதிலிருந்து வருகிற மழை மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறது. நானும் நீங்களும் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு புல் முளைக்கிறது அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அது முளைக்கும்படியா சில காரியங்களை கர்த்தர் ஏற்கனவே செய்திருக்கிறார். இதிலிருந்துதான் கர்த்தர் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவஜனங்களாகி நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதுதான் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் இன்று நாம் தேவனிடத்தில் கேட்கிற அநேக காரியங்கள், அநேக நன்மைகள், நாம் அவரிடத்தில் எதிர்பார்க்கிற அநேக ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள், இவை எல்லாம் நமக்கெனதான் நம்முடைய தேவன் அவர் வைத்திருக்கிறார். எப்படி மலைகளில் புல் முளைக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தாரோ அதே போல தேவஜனங்களாகி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், நமக்கு நன்மை செய்யும்படியாய், நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். அப்படி கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள் நிறைவேற வேண்டுமானால் அது எடுத்த உடனே அப்படி நடக்காது. அதற்கென சில வழிமுறைகளை கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய ஞானத்தை, அவருடைய ஆலோசனை, அவருடைய புத்தியை யாராலும் விவரிக்க முடியாது. அதை அறிந்து கொள்ளும்படியான ஞானமும் புத்தியும் நமக்கு கிடையாது. நம்முடைய அறிவு என்பது அது ஒண்ணுமே கிடையாது. அதுவும் குறிப்பா தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனங்களாகிய நம்மை குறித்து 1 கொரிந்தியரின் 1வது அதிகாரம் தெளிவாய் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்று. அப்ப வேதத்தின்படி அழைக்கப்பட்ட நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது நாம் பைத்தியங்கள் என்று. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற நம்மால் கர்த்தருடைய ஞானத்தை நிச்சயமா அறிந்து கொள்ள முடியாது. ஒரு சாதாரண ஒரு புல் மலைகளில் முளைக்க வேண்டுமானால் ஆண்டவர் சொன்னா அது முளைக்கும். ஆனா ஆண்டவர் அதை அப்படி செய்ய விரும்பாமல் அவர் வானத்தை மேகங்களால் மூடுகிறார், பூமிக்கென மழையை ஆயத்தப்படுத்துகிறார். அப்படி அவரால் ஆயத்தப்படுத்தப்பட்ட மழை பூமியை நோக்கி வரும் பொழுது அந்த மழையினால் மலைகளிலே புல் முளைக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தது அவரால் நிறைவேற்றப்படுகிறது. இதே போல தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புல்லுக்கே கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பாரையானால், அதன்படிதான் அது முளைக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருப்பாரையானால், அவருடைய தீர்மானத்தை, அவருடைய திட்டத்தை யாரால் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அப்ப தேவஜனங்களாகி நானும் நீங்களும் அவர் தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். ஒரு புல் முளைக்கும்படியாகவே அவர் இவ்வளவு தீர்மானத்தையும் திட்டத்தையும் வைத்திருப்பாரையானால், நம்மை குறித்து, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டிய ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள், நன்மைகள், இவைகளை குறித்து அவர் எவ்வளவு திட்டங்கள், தீர்மானங்கள் வைத்திருப்பார். எடுத்த உடனே என்ன பண்ணாது, நன்மை கிடைக்காது. எடுத்த உடனெல்லாம் வாக்குத்தத்தம் நடக்காது. ஆண்டவரே தாரும் தாரும் என்று கேட்ட உடனெல்லாம் ஆண்டவரோட சும்மா எடுத்து தரமாட்டார். ஜீவனை கொடுத்துதான் மீண்டு கொண்டார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக தான் சிந்தினார். நம்மை அவருடைய பிள்ளைகளை மாற்றி விட்டார். தன் சொந்த குமாரனை தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வசனம் சொல்கிறது. அப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்யும்படியார் அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அதற்கென ஒரு வழிமுறைகளையும் அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இப்படிதான் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் போட்ட திட்டத்தையும் அவரால் தீர்மானிக்கப்பட்ட வழிமுறைகளையும் யாராலும் மாற்ற முடியாது. இதை உணராதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அழுதுட்டே இருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு அதை செய்யுங்க, எனக்கு இது தாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வழிமுறைகளையும் அவருடைய திட்டங்களையும் நாம் உணர்ந்து கொள்ளாதனாலதான் நாம் சோர்ந்து போய் கலங்கி போகிறோம்.
சில நேரங்களில் இந்த சோர்வும் கலக்கமும் நமக்கென தேவன் நியமித்த பாதையிலிருந்து நம்மை வழி விலகி போக செய்கிறது. தேவஜனங்களாகி நாம் இதே உணர்ந்தவர்களா? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் தந்த வாக்கு தத்தங்கள், எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், அவர் நமக்கு நியமித்த நன்மைகள், உயர்வுகள், இவை அனைத்தையும் கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். அதை செய்து முடிக்கும்படியால் அவர் ஒரு காலத்தை நியமித்து விட்டார். எப்படி காலத்தை நியமித்து விட்டாரோ அதே போல அதற்கான வழிமுறைகளையும் அவரை நிர்ணயித்திருக்கிறார். அதை நிறைவேற்றி முடிப்பார். நான் சொன்னேன், நான் நிறைவேற்றுவேன், நான் திட்டம் பண்ணினேன், நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் தேவஜனங்களாகி நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அவருடைய வழிமுறைகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கிடைச்ச ஆசீர்வாதங்களை நாம் திரும்பி பார்த்தோமே ஆனால், அதை நினைவு கூர்ந்தோமே ஆனால், அதற்கென ஒரு வழிமுறைகளை கர்த்தர் நியமித்திருப்பார். அது ஆரம்பத்துல நமக்கு புரியாது. அது நடக்கும் போதுதான், அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்ட பிற்பாடுதான் நமக்கு அது புரியும். யோசேப்பின் வாழ்க்கை அதற்கு ஒரு சாட்சி, தாவீதின் வாழ்க்கை அதற்கு ஒரு சாட்சி, ரூத்தின் வாழ்க்கை அதற்கு ஒரு சாட்சி. இப்படி வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை கர்த்தர் நியமித்த அந்த ஏற்ற காலத்தில் அவர்கள் தங்களுக்கென தேவன் தந்த அந்த வாக்குத்தத்தங்களை சுத்தரிக்கும் பொழுது அதற்கென தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வழிமுறைகளை வைத்திருப்பார். அது ஆரம்பத்துல யாராலுமே என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. அவங்க கலங்குவாங்க, சோர்ந்து போவாங்க. ஏன் சொல்ல போனா வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படியான காலம் நெருங்கும் பொழுது அது நீ நடக்கவே நடக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போல இருக்கும். ஆனா தேவ ஜனங்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மையை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதையும், அவர் இவ்வளவு நாட்கள் நடத்தி வந்த பாதைகள் எல்லாமே அவர் திட்டப்படி நடத்தின அவருடைய வழிமுறைகள் என்பதையும் நம்மை உருவாக்கும்படியாக, நம்மை பலப்படுத்தும்படியாக, நம்மை அவர்களை நிலைநிறுத்தும்படியாக அவர் இப்படிப்பட்ட திட்டத்தை, ஒரு வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார் என்பதையும் தேவ ஜனங்கள், பரிசுத்தவான்கள் வேதத்திலே அதை தங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இதே போல தேசங்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது நடத்துகிற பாதை ஒருவேளை நமக்கு புரியாம இருக்கலாம். கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திற்குள் நாம் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இது எல்லாமே நான் தீர்மானித்த வழிமுறைகள். இந்த வழியில உன்னை நடத்தி உனக்காக நான் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை, நன்மையை நீ சுதந்திரிக்கும்படியாய் நான் கிருபை செய்வேன்னு கர்த்தர் சொல்றார். சொல்றது மனுஷன் அல்ல, ஒரு அதிகாரியோ ஐஸ்வர்யவானோ அல்ல, சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் இல்லாதவர்களை இருக்கிறவைகளை போல வரவழைக்கிறவர். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக கர்த்தர் நடத்துகிற பாதை நன்மைக்கு, இந்த பாதையில நமக்கான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை பழக்குவிக்கிறார், கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார், பலப்படுத்துகிறார் என்பதை தேவஜனங்களாகி நாம் உணர்ந்தவர்களாய் சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் அந்த நாளை காணவும் கடக்கவும் கர்த்தர் பாராட்டுகிற கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தர் நமக்கென வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையை சுதந்திரிக்கும்படியா கர்த்தரையை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாய் தாம் சொன்னதை சொன்னபடி அவருடைய ஏற்ற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மை வைத்து நம்மை அவர் மகிமைப்படுவது அது நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசதியில் இந்த மனிதரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் பெரிய ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறை